இந்த சூழ்நிலையில் மற்றொரு திருப்பமாக தமிழக வெற்றி கழகத்திற்கு IUML இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் நிபந்தனையற்ற ஆதரவை தெரிவித்திருப்பதாக மீண்டும் தகவல் வந்திருக்கிறது. நேற்று இது போன்ற தகவல் வந்து அதன் பின்னர் மறுப்பு தெரிவிக்கப்பட்டது. இன்று மீண்டும் அந்த அருண்ராஜுடன் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் பொதுச் செயலாளர் தலைவர் பேராசிரியர் காதர் முஹீன் இருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்க முடிகிறது. தமிழக வெற்றி கழகத்திற்கு IUMலும் ஆதரவு தெரிவித்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் புதிய அரசுக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலினின் வாழ்த்து, ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக செயல்படுவோம் என்று கூறியிருப்பதுடன் திமுக கூட்டணியிலிருந்து விலகாத மற்ற கட்சி தலைவர்களுக்கும் அவர் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார், தெரிவித்திருக்கிறார். இப்போது IUML கட்சியும் இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சியும் ஆதரவு தெரிவித்திருப்பதால் அந்த மெஜாரிட்டி எண் 120 தமிழக வெற்றி கழகம் இப்போது எட்டுகிறது. இதனால் இன்னும் சற்று நேரத்தில் ஆளுநரை சந்தித்து அந்த ஆட்சி அமைப்பதற்கான அழைப்பு விடுக்க கோரும் அந்த 4வது முறையாக சந்தித்து அந்த வேண்டுகோளை விடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதையடுத்து தமிழக வெற்றி கழகம் இன்னும் சில நிமிடங்களில் ஆட்சி அமைப்பதற்கான அழைப்பை ஆளுநர் அர்லேக்கர் விடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் பின்னர் இன்று இரவே விஜய் முதலமைச்சராக பதவி ஏற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதலமைச்சராக அவர் மட்டும் பதவியேற்று விட்டு அதன் பின்னர் மற்றொரு நாளில் மற்றவர்கள் பதவியேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாகி தொடர்ச்சியாக அந்த இழுபறி நீடித்து வந்த சூழ்நிலையில் இன்று அது உறுதியாகி இருக்கிறது. அதனால் இன்று இரவு கூட தாவேகாவின் விஜய் தமிழகத்தின் முதலமைச்சராக 14வது முதலமைச்சராக இன்று பொறுப்பேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது.